எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு நீட் 2024 மே 5ஆம் தேதி நடைபெற்றது. அது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளன. தேர்வு தினத்திற்கு முன்னரே கேள்வித்தாள் கசிந்துள்ளதாக புகார்கள் கூறப்படுகின்றன. மே 5ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வை 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் எழுதினர். இந்த தேர்வின் விடைகள் கீ ஆன்சர் மே 29ஆம் தேதி வெளியிடப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வின் முடிவு ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. மொத்த மதிப்பெண்கள் 720 என்ற நிலையில் 67 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றனர். மிகவும் கடினமான தேர்வு என்று கருதப்படும் நீட் தேர்வில் 67 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றது ஆச்சரியமானது. கடந்த ஆண்டு 2 பேர், அதற்கு முந்தைய ஆண்டு 3 பேர் மட்டுமே முழு மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர். இந்த ஆண்டு சிலர் 718 மற்றும் 719 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். ஆனால் நீட் தேர்வில் ஒவ்வொரு கேள்விக்கும் 4 மதிப்பெண்கள் என்பதாலும் தவறான விடைகளுக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் என்பதாலும் 718 அல்லது 719 மதிப்பெண்கள் பெறுவது கணித ரீதியாக சாத்தியமில்லை என்றும் கருத்து கூறப்பட்டது. ஹரியானா, டெல்லி மற்றும் சத்தீஸ்கரில் சில மையங்களில் தங்களுக்கு உரிய நேரம் கொடுக்கப்படவில்லை என்று மாணவர்கள் நீதிமன்றங்களில் முறையிட்டனர். அதன் பின்னர் வழக்கு பதிவு செய்து மாணவியர் 1563 பேருக்கு கருணை மதிப்பெண் அளிக்கப்பட்டுள்ளது. தேர்வு செயல்முறை அறிக்கைகள் மற்றும் கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் நிபுணர் குழு கருணை மதிப்பெண்களை அளிக்க முடிவு செய்ததாக என்டிஏ என்னும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்தது. இதற்கு நார்மலைசேஷன் என்னும் முறை கடைபிடிக்கப்பட்டதாகவும் அதனால் 718 மற்றும் 719 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த கருணை மதிப்பெண்களோடு தேர்வுக்கு முன்னரே வினாத்தாள்கள் வெளியானதாக கூறப்படும் பிரச்சனையும் சேர்ந்து மாணவ மாணவியரை கவலைக்குள்ளாக்கின. பீகார் காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு துறை நீட் கேள்வித்தாள் தேர்வு நாளுக்கு முன்னரே வெளியாகியிருப்பதற்கு சாத்தியம் இருப்பதாக கூறியுள்ளது. அது தொடர்பாக பாட்னா புறநகர் பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து 13 பேர் பட்டியல் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர்களுள் 4 பேரை நீட் தேர்வு எழுதிய பின்னர் கைது செய்துள்ளதாகவும் மீதி 9 பேருக்கு விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. எரிக்கப்பட்ட கேள்வித்தாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கேள்வித்தாளை தேர்வு நாளுக்கு முந்தைய தினமே பெறுவதற்கு 30 லட்சம் முதல் 50 லட்சம் வரை கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் செய்திகளில் கூறப்படுகிறது. வினாத்தாள் முன்னரே வெளியானது மற்றும் நடைமுறைகளில் நேர்ந்த குறைபாட்டை சுட்டிக்காட்டி மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஜூலை 6ஆம் தேதி நடைபெற இருக்கும் கலந்தாய்வுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதற்காக பல்வேறு போராட்டங்களும் நடந்து வருகின்றன. நீட் தேர்வின் புனிதத்தன்மை கேள்விக்குள்ளாகியுள்ளது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. வழக்கு விசாரணையின் போது கருணை மதிப்பெண்களை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை என்டிஏ தெரிவித்தது. கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட மாணவ மாணவியருக்கு ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் அதன் முடிவுகள் ஜூன் 30ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் என்டிஏ அறிவித்துள்ளது. ஜூலை 6ஆம் தேதி தொடங்க இருக்கும் மருத்துவ மாணவ சேர்க்கை கலந்தாய்வில் தலையிட முடியாது என்றும் ஆனால் வழக்கின் முடிவை பொறுத்தே சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கருணை மதிப்பெண்கள் விலக்கப்பட்ட பிறகு முழு மதிப்பெண்களை பெற்றவர்கள் எண்ணிக்கை 67 இருந்து 61ஆக குறைந்துள்ளது. நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கிறதா என்பதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற வழக்குக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கும் என்டிஏ தேசிய தேர்வு முகமைக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அடுத்த விசாரணை ஜூலை 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதுபோன்ற விரிவான செய்தி தொகுப்புகளுக்கு தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.